புதுவையில் வரும் கல்வியாண்டு முதல் மாணவிகளுக்கு ஓவர் கோட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் நீட் தேர்விற்கான 1 மாத இலவச பயிற்சி முகாம் ஜீவானந்தம் அரசு பள்ளியில் தொடங்கியது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்பொழுது, புதுச்சேரியில் நீட் பயிற்சி முகாமில் கடந்த 2020-21 கல்வியாண்டில் 56 பேரும், கடந்த 2021-22 கல்வியாண்டில் 225 பேரும் பங்கேற்றனர். அதில் 21 பேர் மருத்துவ படிப்பிற்கு தேர்ச்சி பெற்றனர். கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற 4 இடங்களில் நீட் தேர்விற்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு பிரதமரின் ஒப்புதலுடன் வழங்கப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், இலவச சைக்கிள், மடிக்கணினி, பொலிவுறு வகுப்பறை, கணினி அறை என அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகளில் எதிர்காலத்தில் புத்தகப்பை, காலணி வழங்குவதற்கான கோப்பும் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் அடையாள அட்டையும் வழங்கப்படும். புதுவையில் வரும் கல்வியாண்டு முதல் சீருடையை மாற்றி மாணவிகளுக்கு ஓவர் கோட் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு திட்டங்களால் புதுவை முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாகி உள்ளது. கல்வித்துறைக்கு முதல்வர் அதிக நிதியை வழங்கி வருகிறார் என்றார். முன்னதாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வரவேற்றார். துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வாழ்த்தி பேசினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் ராஜவேலு சுகந்தி இறுதியாக நன்றி கூறினார். கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாக பூஜை, ஸ்பரிஷாகுதி, மூலபந்திர ஹோமம், தத்வார்ச்சனை, திவ்யாகதி, மகா பூர்ணாகிதி, யாத்ரா தானம், கிரகப்பிரதி தசதானம், கடன் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும், மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சுகுமாரன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ரமேஷ், சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் வரும் 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வேலையின் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கூறும்பொழுது, கடந்த 2015ஆம் ஆண்டு PRTC கழகத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசின் திட்டத்திற்கு ஏற்ப நியமிக்கப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவர்களின் வாழ்வாதார கோரிக்கை நீண்ட காலம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி உள்ளனர். PRTC மீதான இயக்குநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது 2025 பொங்கல் பண்டிகைக்குள் பணி நிரந்தரம் செய்வதற்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார். ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்டு 4 மாதம் கடந்தும் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படாததால் தற்போது PRTCயின் அனைத்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒன்றிணைந்து வரும் 9ஆம் தேதி முதல் நிரந்தர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். எனவே முதல்வர் இப்பிரச்சனையில் தலையிட்டு ஒப்பந்த ஊழியர்களின் முக்கிய கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்றி வேலைநிறுத்த போராட்டத்தை தவிர்க்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மீண்டும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர். அவர்களின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் பணி நீக்கம் செய்து கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சட்டப்பேரவையில் உள்ள மாதா கோவில் முன்பு தொடர்ந்து 3 நாட்களாக அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் எனவும் உறுதியளித்து ஆதரவு தெரிவித்து ஆறுதல் கூறினார். ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி ஓய்வூதியர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி நிறைவேற்றிய நிதி சட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு பாரபட்சம் காட்டும் பிரிவை திரும்ப பெற வேண்டும்,
8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுவை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சண்முகம், கலியமூர்த்தி, ராமகிருஷ்ணன், அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பல்வேறு இடங்களில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதலியார்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷ் மற்றும் போலீசார் வில்லியனூர் சாலை கொம்பாக்கம் அருகே நேற்று முன்தினம் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக பைக்கில் வந்த வாலிபர் போலீசாரை கண்டதும் பைக்கை நிறுத்திவிட்டு தப்பியோட முயற்சி செய்தார். போலீசார் அவரை மடக்கி பிடித்து விசாரித்த போது அவர் சிதம்பரம் அடுத்த குமராட்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மகன் சங்கர் என்பதும், அவர் ஓட்டி வந்த பைக் முதலியார்பேட்டை நூறடி சாலையில் உள்ள பைக் சர்வீஸ் சென்டரில் இருந்து திருடியதும், மேலும் அவர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருடி வந்த போது போலீசாரிடம் சிக்கியதும் தெரிய வந்தது. போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் திருடிய பைக் பறிமுதல் செய்யப்பட்டது. இசைப்பூக்கள் குழுவினர் சார்பில் பாண்டி மெரினாவில் நடைபெற உள்ள சித்திரை திருவிழாவிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்புலம் செல்வம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் எதிர்வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள சித்திரை திருவிழா நிகழ்ச்சிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்புலம் செல்வம் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில், சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக உலக தமிழர் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அவ்வகையில் இசைப்பூக்கள் நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம் வருகின்ற 13ஆம் தேதி அன்று பாண்டி மெரினா கடற்கரையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கலை நிகழ்ச்சியுடன் நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டில் நமது பாரம்பரிய கலைகளான பறை இசை, தப்பாட்டம், சிலம்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வாள் சண்டை, குத்துவரிசை, தீப்பந்தாட்டம், ஜிம்னாஸ்டிக் மற்றும் வான வேடிக்கையுடன் கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இது நம் தமிழர் கலைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும் நிகழ்வாக உள்ளது. இவர்களின் இந்த புதுமையான முயற்சி வெற்றி பெற்று இது போன்ற நமது கலாச்சார நிகழ்ச்சியை காண வருகை தரும் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாகத்தை தணிக்கும் வகையில் புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் ஒருங்கிணைந்து இலவச நீர்மூர் பந்தலை கடற்கரை நேரு சிலை அருகே திறந்துள்ளனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்து கோடை வெயிலின் காரணமாக ஏற்படும் வெப்பத்திலிருந்து கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள், புதுச்சேரி வாசிகள் உள்ளிட்ட மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் இலவச நீர்மூர் பந்தல் திறப்பு விழா இன்று கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதன் துவக்க விழாவில் கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் ஏற்பாட்டில் நீர்மூர் வழங்கப்பட்டது. முதல் நாள் துவக்க விழாவில் இலவச நீர்மூர், தர்பூசணி, இளநீர், நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் பொதுமக்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து கோடை வெயில் முடிவடையும் வரை தினமும் ஒரு வியாபாரி ஏற்பாட்டில் கோடை காலம் முழுவதும் இலவசமாக நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கடற்கரை நகராட்சி கடை வியாபாரிகள் உள்ளிட்ட கடற்கரையை சுற்றியுள்ள சிறு வியாபாரிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்து வரும் வடிகால் வாய்க்கால் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் சுதாரா நகர் முதல் அரியாங்குப்பம் வரையில் உள்ள பிரதான சாலையில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சுமார் 3 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்று வரும் இப்பணியில் முறையற்ற கட்டுமான பணி, கழிவு நீர் தேக்கம், துரிதமற்ற பணிகள் என பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக இப்பகுதியில் உள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தெரிவித்து வந்தனர். இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி இதனை துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் உள்ள குறைகளை உடனடியாக சரி செய்து விரைவாக பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்பாடு செய்திட வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பொறியாளர் பொறுப்பு ராதாகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், அனைத்து வியாபாரிகள் நல சங்க தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு மூலம் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை சந்தித்த கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் அரியாங்குப்பம் டோபிகானாவில் உலர்கூடம் கட்டித் தருவது, துணி துவைக்கும் தொட்டி புனரமைத்து செய்து தருவது மற்றும் டோபிகானாவை சுற்றி பாதுகாப்பு மதில் சுவர் அமைத்து தருவது குறித்து வலியுறுத்தப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் செயலாளர் PR சிவகுமார், துணை செயலாளர் சரவணன், உறுப்பினர்கள் முத்துக்குமாரவேல், தண்டபாணி, குமரேசன், பெருமாள் மற்றும் ஜெயகோபி, செல்வம், பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நேற்று மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. இந்த மசோதாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்து மசோதாவிற்கு எதிரான தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் அண்ணா சிலை அருகே வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கடந்த 3 நாட்களாக பணி நிரந்தரம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ஒப்பந்த பணியில் 288 ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மூலம் கஸ்ட் பாலசேவிகா, கஸ்ட் டிஜிடி, கஸ்ட் லெக்சரர்ஸ் ஒப்பந்த ஆசிரியர்களை நியமனம் செய்தது. 3 to 5 வருடங்களாக பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் திடீரென்ற புதுச்சேரி அரசு பணி வழங்க மறுத்து வருகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர தொடர்பணி வழங்க கோரியும் கடந்த 3 நாட்களாக சட்டசபை அருகில் போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட களத்தில் பங்கேற்று வரும் ஆசிரியர் பெருமக்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். துணைநிலை ஆளுநர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும், ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேசோ, காமராஜ், வேலவன், சசிகுமார், கருணாநிதி, வினோத், பாலாஜி, சங்கர் அனைவரும் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி பேசினர். அடிப்படை வசதி வேண்டி இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் போதுமான மின்சார வசதி இல்லை மற்றும் மாணவர்களுக்கு நிரந்தர கட்டிடம் இல்லை, தகுதியான ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதால் வகுப்புகள் முறையாக நடைபெறவில்லை, கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாத நிலையில் உள்ளது, போதுமான முறையில் ஆய்வுக்கூடம் இல்லை என கூறி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பெத்தி செமினார் CBSE பள்ளியில் ஒரே நேரத்தில் UKG மாணவர்கள் 9 பேர் பள்ளி முதல்வர் தலைமையில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற முயற்சி மேற்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரசு உதவி வழக்கறிஞர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டனர். அருட்தந்தை ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் விருந்தினர்களை அன்போடு வரவேற்றனர். மாஸ்டர் பிரஜன் இந்திய அரசியலமைப்பின் அனைத்து பாகங்களையும் உறுப்புகளையும் 2 நிமிடம் 4 வினாடிகளில் 70 மில்லி வினாடிகளில் விரைவாக வாசித்தார். மாஸ்டர் கவின் 100 to 2 வரையுள்ள இரட்டை எண்களை பின்னோக்கி சொல்லும் முயற்சியில் 27 வினாடிகள் 52 மில்லி வினாடிகளில் அதிவிரைவாக கூறி முடித்தார். மாஸ்டர் வினீஷ் மாதவன் A முதல் Z வரை ஆங்கில எழுத்துக்களை 7 வினாடிகள் 80 மில்லி வினாடிகளில் வேகமாக தட்டச்சு செய்தார். மாஸ்டர் நகுலன் 1 to 50 வரையிலான எண்களின் பெயர்களை இடது கையால் 7 நிமிடம் 25 வினாடிகள் 46 மில்லி வினாடிகளில் விரைவாக எழுதினார். மாஸ்டர் தர்வின் 20 நாடுகளின் தேசிய கொடிகளுக்கு 5 நிமிடம் 36 வினாடிகள் 99 மில்லி வினாடிகளில் வண்ணம் தீட்டி சாதனை படைத்தார். மாஸ்டர் அட்லின் ஜெரின் 50 3 எழுத்து சொற்களை 2 நிமிடம் 13 வினாடிகள் 34 மில்லி வினாடிகளில் வேகமாக எழுதினார். மாஸ்டர் லியாம் பெனடிக் A முதல் Z வரையில் உள்ள ஆங்கில எழுத்துக்களில் தொடங்கும் நாடுகளின் பெயர்களுடன் அந்நாட்டின் தேசிய பழங்களின் பெயர்களை விரைவாக 44 வினாடிகள் 4 மில்லி வினாடிகளில் கூறினார். மாஸ்டர் தஸ்வின் 100 கார் மாடல்களின் பெயர்களை 50 வினாடிகள் 67 மில்லி வினாடிகளில் விரைவாக கண்டறிந்து கூறினார். மாஸ்டர் ஜெய் தக்ஷன் ஆவர்த்தனன் அடிப்படை கூறுகளை அதன் குறியீடுடன் 1 நிமிடம் 15 வினாடிகள் 64 மில்லி வினாடிகளில் அதிவிரைவாக கண்டறிந்து வாசித்தார். சாதனை நிகழ்வை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உரையாற்றுகையில், முயற்சி என்பது வாழ்வில் வெற்றி பெற ஒரு திறவுகோல், அத்தகைய முயற்சி இல்லையெனில் எதுவும் சாத்தியமில்லை என்பதை மாணவர்கள் ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்களின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதுடன் பெத்தி செமினார் CBSE பள்ளி இருபாலர் பள்ளியாக உருவானதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொருக்குமேடு பகுதியில் உள்ள காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர், வாய்க்கால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்த நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வத்திடம் இப்பணிகள் உடனடியாக செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 39 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கொருக்குமேடு, காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வடிகால், வாய்க்கால் மற்றும் சாலை வசதி ஏற்படுத்துவதற்கு பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சாலை வசதி ஏற்படுத்தவும் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள பாலமுருகன் ஆலயத்தில் 23ஆம் ஆண்டு பங்குனி உத்திர காவடி பெருவிழா எதிர்வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடக்க இருக்கிறது. அதனை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. இதில் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகம் செய்து விபூதி அலங்காரத்தில் சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. முன்னதாக இவ்வாலயத்தில் கணபதி ஹோமமும் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வைரம் பிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன உடற்பயிற்சி இயந்திரங்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி குமரகுரப்பள்ளம் பகுதியில் வைரம் பிட்னஸ் என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு வகையான அதிநவீன உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் எர்கோலினா சிங்கிள், டோட்டல் ஹிப் அப்டிடெக்ஷன், ரோட்டரி டூஷோ ஆகிய ஹைடெக் இயந்திரங்கள் புதுச்சேரியில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் வயிற்று பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதன் திறப்பு விழா மற்றும் அறிமுக விழா நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், பிரான்ஸ் தொழிலதிபர் மாஷா அலி, மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் கலந்து கொண்டு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற 30வது ஆண்டு விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் தலைமை உரையாற்றி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார். கல்லூரியின் 30வது ஆண்டு விழா ஆண்டறிக்கையினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிஷா வாசித்தார். கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கல்வி ஆண்டில் சிறப்பாக பயின்ற இளங்கலை பட்டய மாணவ மாணவியர்களை பாராட்டியதோடு நல்வழி காட்டிய துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை வழங்கினார். கணினி செயல்பாட்டியல் துறை உதவி பேராசிரியை ரேவதி தொகுத்து வழங்கினார். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பாக முன்னின்று செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் 3 ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஆங்கில துறை தலைவர் அருளரசி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறினார். தவளக்குப்பம் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6வது ஆண்டு விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புடன் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தவளக்குப்பம் வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் வித்யாபவன் இன்டர்நேஷனல் பள்ளியின் 6வது ஆண்டு விழா தவளக்குப்பத்தில் உள்ள சுபமங்கல மகாலில் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சபாநாயகருமான செல்வம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய அதிகாரி சண்முக சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து
வித்யாபவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன், பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். விழாவில் பேசிய சபாநாயகர் செல்வம், மாணவர்களின் கல்வியில் நலன் கருதி செயலாற்ற வேண்டிய கடமைகள் குறித்தும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் மீது செலுத்த வேண்டிய கவனங்கள் குறித்தும் எடுத்துக் கூறினார். பின்னர் அந்த ஆண்டு எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை கல்வியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கு 100% வருகை பதிவு செய்த மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழும் கேடயமும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. விழாவில் பரதநாட்டியம், நாடகம் போன்ற பல வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் பள்ளி முதல்வர் ரேகா ராஜசேகரன் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்த பின்னர் ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நிலைய ஆசிரியர்களையும் சேர்மன் ராஜசேகரன் வாழ்த்தி நன்றி தெரிவித்தார். இவ்விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி சஞ்சய் காந்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 22ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி சுவாமிக்கு அனுப்ஜை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் ஊர் நகரவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து இந்த பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.